தீபாவளி திருநாளை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள். சென்னையின் மோஸ்ட் லவ்ட் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும். தென்கிழக்கு வங்கக்கடலில் வரும் 21ஆம் தேதி வாக்கில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். இந்திய வானிலை ஆய்வு மையம் என்ன தெரிவித்திருக்கிறது? முழு தகவலை சொல்லுங்க. வங்கக்கடல்ல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. வருகின்ற 21ஆம் தேதி வாக்குல தென்கிழக்கு வங்கக்கடல்ல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாக இருக்கிறது. இது மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த 48 மணி நேரத்துல தெற்கு வங்கக்கடலுடைய மத்திய பகுதிகளின் மீது அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல்ல ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைய வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. இதன் மூலமாக வடகிழக்கு பருவமழை என்பது வரும் நாட்கள்ல தீவிரமடைவதற்கான வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் என்பது இருக்கின்றன. குறிப்பாக நீலகிரி, ஈரோடு, கோவை மாவட்டத்துடைய மலைப்பகுதிகள், திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பிருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. நாளைய தினத்தை பொறுத்த மட்டில் செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருப்பூர், கரூர், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி என பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அடுத்த சில தினங்களுக்கு, அதாவது 22ஆம் தேதி வரை தமிழகத்திற்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். தீபாவளி திருநாளை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள். சென்னையின் மோஸ்ட் லவ்ட் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும்.